குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோடெஸ்க் பவர் மில் டூல் பாத் எடிட்டிங். இதுக்கு முன்னாடி நடந்த ஃபர்தர் வெபினார்ல பவர் மில்லை பற்றி பார்க்கும்போது நம்ம ஓவராலாக பவர் மில் என்ன பண்ணும், எப்படி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணலாம், எந்த அளவுக்கு பவர் மில் வந்து டூல் பாத் ஜென்ரேட் கால்குலேட் ஆகிறது ஸ்பீடாக இருக்கும், தென் வந்துட்டு அதோட எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஆக்சிஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக மெயினாக டூல் பாத் எடிட்டிங். ஸோ அதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஆம், என்னோட நேம் வந்து சரவணன், டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் யூஎஸ்எம் கேட்சாஃப்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டூல் பாத் எடிட்டிங், ஓகேங்களா? டூல் பாத் எடிட்டிங்கில் மெயினாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபீட் அண்ட் ஸ்பீட், அதாவது டூல் பாத் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பீட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் டூல் பாத் எடிட்டிங்கில் போயிட்டு. அதுக்காக மறுபடியும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்காது. வந்து டூல் பாத் கனெக்ஷன், லீட் அண்ட் லீட்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ரீஆர்டரிங்கு, அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட். இப்போ ஒரு பேக்கெட் இருக்குது, ஒரு பேக்கெட் கார்னரில் இறங்குது, நம்ம வந்து ஜஸ்ட் அது சென்டரில் இறங்குற மாதிரி மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக டூல் பாத் எடிட்டிங்கில் பண்ணிக்கலாம். எதுக்குமே கால்குலேஷன் இருக்காது. நம்ம மறுபடியும் வந்து புதுசாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். அப்புறம் டைனமிக் மிஷின் கண்ட்ரோல், இது ஃபிஃப்த் ஆக்சிஸில் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன்ஸ், நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கவுஜ் அண்ட் கொலிஷன் செக் வந்து பார்த்துக்கலாம் டூல் பாத் எடிட்டிங்கில். அப்புறம் லிமிட்டிங் பண்ணுறது, டிவைட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டூல் பாத் எடிட்டிங் மெனுக்குள்ளேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பவர் மில்லில். இப்போ வந்துட்டு மெயினாக வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் என்னன்னா வந்துட்டு ஃபுல்லாக டூல் பாத் பண்ணிடுவார். ஆனால் ஸ்பீடுக்காக வந்துட்டு சம்திங் டூல் பாத் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா வந்துட்டு ஏதாவது ரீஆர்டரிங் பண்ண வேண்டியிருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்காகலாம் வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக உட்காந்து டூல் பாத் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை மறுபடியும் ரீகால்குலேட் ஆகுதுன்னா டைம் எடுக்கும். ஸோ பவர் மில்லை பொறுத்தளவு ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட டூல் பாத் எடிட்டிங்கில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டூல் பாத் எடிட்டிங்கில், அதாவது பவர் மில்லில் ரிப்பன் பாரில் டூல் பாத் எடிட்டிங் மெனுவில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபீட் அண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது, டூல் பாத் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ டூல் ஆக்சிஸ், டிரான்ஸ்ஃபார்ம்குள்ளேயே நிறையா சப் ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி என்னன்னு வந்துட்டு நம்ம ஸ்லைட்லையும் பார்க்கலாம். தென் வந்துட்டு நான் பவர் மில் ப்ராஜெக்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து டூல் பாத் எடிட்டிங் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது? காமனாக வந்து டூல் பாத்துங்கிறது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் பண்ணுறது தான். அதாவது சம் டூல் பாத் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு சம் டூல் பாத் செக்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இது எல்லா சாஃப்ட்வேர்லையும் காமனாக இருக்கிறது தான். ஆனால் டூல் பாத் எடிட்டிங் அது அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து மெயினான விஷயம். பவர் மில்லில் வந்து டூல் பாத் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீச்சர். அதாவது நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் நமக்காக அதை மாற்றிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமரோட டைமை சேவ் பண்ணலாம், இல்லை வந்து மிஷின் சேஃப்காக ஆப்ரேட்டர் வந்து சேஃபாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஆப்ரேட்டர் கேட்குற பிளேஸ்ல இருந்து ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ டூல் பாத் எடிட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கூட வந்துட்டு உங்களுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன். என்னன்னா வந்துட்டு கார்னரில் டூல் இறங்குது. ஜஸ்ட் அது டூ இறங்குனா வந்து என்ன ஆகும்? மேபி கட்ரு வந்து வியர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, ப்ரோக்கன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு அங்கே ஆக வேணாம், ஜஸ்ட் மூவ் பண்ணி எனக்கு சென்டரில் இறங்கு. டூல் பாத் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் டூல் பாத் எடிட்டில் எனக்கு இங்கே மூவ் ஆகி இங்கே சென்டரில் இறங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து அதுக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி டூல் பாத் எடிட்டிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எஃபெக்டிவாக மிஷினில் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்பீட் அண்ட் ஃபீட் சேஞ்ச் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது ஃபுல்லாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியாச்சு, ஒரு ஒரு ஸ்பீடுக்காக வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து சிம்பிளாக மாற்றிக்கலாம். டூல் பாத் எடிட்டில் போயிட்டு ஸ்பீட் அண்ட் ஃபீடில் போயிட்டு நம்ம வந்து ஃபீடும் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும், டூல் பாத்தில் மாறிடும். ப்ரோக்ராம் எடுக்கும்போது அதுக்காக வந்துடும். சில சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு இது மறுபடியும் ரீகால்குலேட் ஆகிட்டு இருக்கும். ரஃபிங் ப்ரோக்ராமாக இருந்தால் மறுபடியும் உட்காந்து கால்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கே சம்டைம்ஸ் எடுக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இதில் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் லீட் அண்ட் லிங்க்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு டூல் பாத் ஃபுல்லாக போட்டுருவீங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் போய் பார்த்தா வந்து லிங்க்ஸ் ரொம்ப அதிகமான லிங்க்ஸ் இருக்கும், லிங்க்ஸே அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணணும்னா நம்ம வேற ஏதாவது ஒரு டூல் பாத் கனெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக பிளஞ்சில் கொடுத்து வச்சிருக்கோன்னா நான் ஒரு ஹரிசாண்டல் ஆர்க் மெத்தடோ ரேம் மெத்தட்லேயோ போடுறேன், இல்லை சர்க்குலர் ஆர்க் போடுறேன்னா எனக்கு வந்து டூல் பாத்தோட லிங்க்ஸ் கம்மியாகும்னா மறுபடியும் அதை போட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. டூல் பாத் எடிட்லேயே ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டூல் பாத்லேயே சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஈஸியாக அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் லிங்க்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
தென் வந்துட்டு ரீஆர்டர். ஓகேங்களா? ரீஆர்டர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஹவுசிங் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 10 பாக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாக்கெட்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்துட்டு ஆப்ரேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாக்கெட் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரன் ஆனா தான் மேபி அவன் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு போர் கேஜ் இல்லைனா வந்து ஒரு டிஜிட்டல் வெர்னியர் வச்சு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம டூல் பார் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பாக்கெட்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும், அந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். சில ப்ரொஃபைல் வந்துட்டு டாப்ல இருந்து ரன் ஆகிறதுக்கு பதிலாக பாட்டம்ல இருந்தே ப்ரொஃபைல் இந்த பால் கட்டெல்லாம் சிலது பாட்டம்ல இருந்தே அப்படியே ரன் ஆகி மேலே ப்ரொஃபைலை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப்பில் நம்ம டூல் பாத் பண்ணி வச்சுருந்தோம்னா ரிவர்ஸ் ஆர்டர் இருக்குது, அது மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீஆர்டர்லேயே வந்து உள்ள நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் டூல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ வந்துட்டு இப்போ அந்த டூல் அண்ட் டைலெலாம் வந்துட்டு மல்டி கேவிட்டி இன்செட் இருக்கும், இல்லை 2 கேவிட்டி இன்செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கேவிட்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிரர் பண்ணாதான் அடுத்த கேவிட்டியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்படி மிரர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபுல் டூல் பாத்து ஒரு கேவிட்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஹவர் ஆகுதுன்னா, ஜஸ்ட் மொத்த டூல் பாத்தையுமே மிரர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 1.5 ஹவர் வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், சிமிலராக இருக்குது ப்ரொஃபைலு. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபைலுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அது அது எவ்வளோ பிச்சுக்காக மூவ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் ரொட்டேட் பண்ணி வைக்கிறது. ஸோ அது அது எத்தனை காப்பி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டூல் பாத் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப யூஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு அதாவது டூல் பாத் எடிட்டிங் மெனுவில் இருக்கிற எல்லா ஃபியூச்சரையுமே ஜஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிட்டு தென் வந்துட்டு பவர் மில் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபீட் ரேட்டு. இப்போ வந்துட்டு ரேடியஸில் வந்துட்டு ஹெவியாக லோட் ஆகக்கூடாது, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக ஓடணும். ஸோ மற்ற இடத்துல நம்ம வந்து ஃபீட் அதிகமாக வச்சுக்கலாம்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எனக்கு இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மட்டும் இப்போ மற்ற இடத்துல வந்து ஒரு 3000 ஃபீல்டில் ஓடிட்டுருக்கு. எனக்கு அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மட்டும் 1000 ஃபீல்டில் ஓடணும்னா அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை சர்ஃபேஸ்க்காக செலக்ட் பண்ணியோ இல்லைனா வந்து பவுண்டரிக்காக செலக்ட் பண்ணியோ ஃபீடை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த எடிட்டிங் ஃபீட் ரேட் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஏரியா இருக்குது, அதில் 2 பக்கம் தான் வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்ருக்கு, இன்னொரு 2 பக்கம் வந்துட்டு மெட்டீரியல் எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம 1500 ஃபீட் கொடுத்துருக்கோன்னா 4 பக்கமுமே 1500க்காக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் 2 பக்கம் வந்து சும்மா ஏரில் போயிட்டுருக்கோம், அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ரிட்ராக்ட் ஃபீல்டில் ஒரு 15,000 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அங்கே மட்டும் ரிட்ராக்ட் ஸ்பீடில் வேகமாக போயிடும். 1 ஹவர் இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஃபீட் ரேட்டில் ரன் பண்ணால் 1 ஹவர் ஓடுதுன்னா இது ஒரு 30 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து டைமிங்கை கம்மி பண்ணுறதுக்கு, ஸோ இதனால் வந்து மிஷினோட எஃபிஷியன்ட் கூடும். ஸோ நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டூல் பாத் எடிட்டிங்கில் ஃபீட் ரேட்டு. அப்புறம் வந்து மூவிங் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸு. இப்போ ஒரு போராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு பேக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியிருப்போம், அது ஒன்று கார்னர்லேயே இல்லை சம்திங் ஒரு ஏரியாவிலேயே இறங்கி ரன் ஆகும். ஆனால் நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரில் போட்டு வச்சுருப்போம், எனக்கு அதை பொசிஷன் பண்ணி ரன் ஆகு, இல்லைனா வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு சென்டர்லேருந்து ரன் ஆகு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நமக்கு எந்த ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ ஸோ அதுக்காக கொடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து டைனமிக் மிஷின் கண்ட்ரோல். டைனமிக் மிஷின் கண்ட்ரோல் மெயினாக வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா 5th ஆக்சிஸில். இப்போ வந்துட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக வந்து 5th ஆக்சிஸ் மிஷின்னு போகும்போது ரொம்ப அதிகமான வந்து ஏபிசி ஆக்சிஸ்லாம் வந்துட்டு ஓவராக டில்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மிஷினுக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை. எல்லா ஆக்சிஸும் ரொம்ப டில்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதில் சம் ப்ரொஃபைல் இருக்குது, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மட்டும் டில்ட் ஆகி ரன் ஆனால் போதும், அதிகமான ஆங்கிளுக்காக கண்டினியூஸாக டில்ட் ஆகிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்கிற இதில் வந்துட்டு இந்த மாதிரி டைனாமிக் மிஷின் கண்ட்ரோல் யூஸ் ஆகலாம். நான் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து கொலிஷன் செக்கிங். இப்போ நீங்கள் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டு கூட வெரிஃபிகேஷனில் கவுஜன் கொலிஷன் செக் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கொலிஷன் செக்மெண்ட், அதாவது எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு இப்போ ஃபுல் டூல் பாத் செக்மெண்ட் இருக்குது, அது குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ் மட்டும் வந்து கொலைட் ஆகுது அப்படின்னா அதுவுமே இதில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிடும். அப்புறம் ரீப்ளேஸ் டூல் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் டூல் லைப்ரரியிலேருந்து ஒரு டூல் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, மேபி அது வந்து ஷார்ட் டூலாக இருக்குது, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொலிஷன் காமிக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ரீப்ளேஸ் டூலில் போயிட்டு ஈஸியாக வேறு டூலை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த ரீப்ளேஸ் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். ஜஸ்ட் நானாக வந்து ஒரு பவர் மில் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்துட்டு டூல் பாத் எடிட்டிங்கில் உள்ள ஃபியூச்சர் எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்துட்டு ஒரு சம் பாக்கெட்ஸு, சைட் பாக்கெட்ஸு, அப்புறம் சென்டர் பாக்கெட்டு, அப்புறம் ஓப்பன் ஏரியா இருக்கிற மாதிரி ஒரு மாடல் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு மாடல் எடுத்துட்டேன். இதில் ஆல்ரெடி 2 பாக்கெட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டூல் பாத் எடிட்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா,
ஃபீட் அண்ட் ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி 1500 ஸ்பிண்டில் ஸ்பீடு, கட்டிங் ஃபீடு வந்து 1000 இருக்குது. அதை நான் 3000 2000 மாற்றுறேன். ஜஸ்ட் அப்ளே, வேறு எதுவும் பண்ணலை, எந்த கேல்குலேஷனுமே ஆகலை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டூல் பாத்தில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபீட் அண்ட் ஸ்பீடில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. 1500 3000 ஆயிடுச்சு. ஸோ எந்த கேல்குலேட்டிவுமே ஆகாமல் ஸ்பீட் அண்ட் ஃபீடை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபீட் அண்ட் ஸ்பீட் மெத்தட். ஓகேங்களா? அப்புறம் இப்போ என்னன்னா, இப்போ ஹரிசாண்டல் ஆர்க்குக்காக, அதாவது டூல் பிளஞ்ச் ஆகும்ல, அது வந்து ஒரு ஆர்க்குக்காக பிளஞ்ச் ஆகுது. லீட் இன் லீட் அவுட் இருக்குல்ல அது. தென் வந்துட்டு பிளாக் சென்டருக்காக தான் டூல் இறங்கி அதுக்கப்புறம் ரன் ஆகுது. ஸோ அதை நான் டூல் பாத் கனெக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து எனக்கு பிளாக் சென்டருக்காக இறங்காத, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக இறங்கு. லீட் இன் வந்து ஹரிசாண்டல் ஆர்க்குக்காக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெயிட்டுக்காக டேரெக்டாக இறங்கி ரன் ஆகு டூலு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் கமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? டூல் பாத்துக்குள்ள போய் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டூல் பாத் எடிட்டில் ஜஸ்ட் கொடுக்குறோம், எந்த கேல்குலேஷனும் ஆகலை. பட் ஆனால் சேஞ்ச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லீட் இன் லீட் அவுட்டுக்காக ஒரு ஆர்க் ஷேப்பில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டூல் பாத் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்துட்டு டூலுமே வந்து பிளாக் சென்டர்லேருந்து இங்கே வந்துச்சு டூலு, இப்போ டேரெக்டாக அங்கேயே இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் டூல் பாத் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ஜஸ்ட் வந்து சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த 2 பாக்கெட்டையுமே. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற பாக்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த பாக்கெட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது. செகண்டு லெஃப்ட் சைட் பாக்கெட் ரன் ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பாக்கெட் தான் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்குமே வந்து டூல் பாத் எடிட்டிங்கில் ஆப்ஷன் இருக்குது. நான் எந்த பாக்கெட் ரன் ஆகணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டூல் பாத் எடிட்டில் ரீஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அங்கே போய் நான் மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் மூவ் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும், இந்த லெஃப்ட் சைட் பாக்கெட் தான் ரன் ஆகணும். மூவ் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் பாக்கெட் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பாக்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம மூவ் பண்ணதுனால லெஃப்ட் சைட் பாக்கெட் ரன் ஆகுது. இது வந்து நான் 2 பாக்கெட் தான் வச்சிருக்கேன். ஒருவேளை மல்டி பாக்கெட்ஸ் இருக்குது, ஒரு 20 பாக்கெட் 50 பாக்கெட் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே டூல் பாத் எடிட்டில் ரீஆர்டர்லையே இப்போ நான் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது எப்படின்னா வந்துட்டு டாப்ல இருந்து ரன் ஆகுது, சில ப்ரொஃபைல் வந்துட்டு பாட்டம்ல இருந்து ரன் ஆகுற மாதிரி வரும். பட் இந்த பாக்கெட்டுக்கு யூஸ் ஆகாது. சம் ப்ரொஃபைல், அதாவது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பாட்டம்ல இருந்து ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டூல் பாட்டமுக்கு போயிடுது, பாட்டம்ல இருந்து அப்படியே மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் டூல் பாத் எடிட்டிங்கில் ரீஆர்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் டூல் பாத் எடிட்டிங்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம வந்து ஃபர்தராக அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த பார்க்கலாம். அடுத்த என்னன்னா வந்துட்டு அங்கே நான் சைடு ப்ரொஃபைல் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மூவ் அண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஸ்லைட்லேயே காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி இங்கே வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் கார்னரில் இது சென்டரில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. நான் அதை வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரைட் சைடு சென்டருக்காக மாற்றுறேன். சரிங்களா? ஜஸ்ட் அந்த ஏரியாவை கிளிக் பண்ணேன். எனக்கு இங்கே ரன் ஆகணும்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? டூல் இறங்குறது உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டையுமே நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்திங் நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரில் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா வந்து எனக்கு இங்கேருந்து பார்த்தா விஷுவலாக தெரியாது ஆப்ரேட்டருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பிளெஞ்சு அந்த சைடு இறங்கும்போது தெரியாது. ஸோ லெஃப்ட்டோ ரைட்டோ மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு தென் வந்துட்டு நான் இங்கே ஒரு சைட் பாக்கெட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா கிளைம் மெத்தடில் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு பாஸுக்குமே வந்து டூல் வந்து மேலே ரிட்ராக்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ் மறுபடியும் ரிட்ராக்ட் ஆகுது, செகண்ட் பாஸ். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு டைமிங் அதிகமாகும், ப்ரோக்ராம் டைமிங் அதிகமாகும், மிஷின்லேயே ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதையும் மறுபடியும் நம்ம டூல் பாத்துக்குள்ள போய் சேஞ்ச் பண்ணாமல் இதுலேயே ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் ஆர்டர் இருக்குது, அதை கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா இதுவே வந்து 2-வே மெத்தடாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கிளைம் மெத்தடாக இருந்தது, எந்த கால்குலேஷனுமே இல்லாமல் வந்துட்டு அதுவே 2-வே மெத்தடாக ரன் ஆக ஆரம்பிச்சு. தெரியுதுங்களா? இப்போ எந்த ரிட்ராக்ஷனுமே ஆகலை, ஒரே டைம் தான் டூல் இறங்குது, இறங்கி வந்துட்டு 2-வே மெத்தடில் அதுவாக ரன் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டூல் பாத் எடிட்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு அடுத்த இதே இதுலேயே அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்துட்டு வேற ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ஆக்சுவலாக டூல் பாத் ஃபியூச்சர் நிறைய பார்த்தலாம், அதில் காமிக்கலாம். இது வந்து ஒரு கேவிட்டி இன்செட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம லிமிட்டிங், அதாவது இப்போ நம்ம ஒரு
சம் ஏரியாவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஆனால் சில இடத்துல வந்து எனக்கு அதில் டூல் பாத் வேணாம் அப்படிங்கிறது போது நம்ம அந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு ட்ரில் அண்ட் டேப் போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தேவையில்லாமல் பால் கட்ரு ஓடிச்சுன்னா அது வேஸ்ட்டு. சரிங்களா? அதை எப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது? இதிலே பவர் மில்லே லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளேனை வச்சு பண்ணலாம், பாலிகான் வச்சு பண்ணலாம், பவுண்டரி வச்சு பண்ணலாம். இப்போ நான் பாலிகான்காக எடுத்து காமிக்கிறேன். பாலிகான்னா நம்ம எந்த ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுக்காக வந்து நம்ம அதை எப்படின்னா இப்போ வந்து இன்னரா அவுட்டரான்னு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியா மட்டும் எனக்கு டூல் பாத் வேணுமா, இல்லைன்னா எனக்கு செலக்ட் பண்ணுற ஏரியா மட்டும் டூல் பாத் வேண்டான்னு கொடுக்குறதா? நான் அவுட்ரு கொடுத்துருக்கேன். சரிங்களா? எனக்கு செலக்ட் பண்ணுற ஏரியா வேண்டாம், மற்ற எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் பண்ண ஏரியா வந்து போயிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து டூல் பாத் இல்லை. ஸோ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அது வந்து இன்னொரு டூல் பார்த்தா கீழேயே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பாலிகான் மெத்தடை யூஸ் பண்ணி அது இந்த இடம்னு இல்லை, நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்துட்டு பிளேன் மெத்தட் இருக்கு. அதாவது XYZ பிளேனை வச்சு பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பெரிய லென்த் இன்செட் இருக்கு. ஆனால் நம்மளோட எக்ஸ் டிராவல் வந்து 1000 தான் வரும், இன்செட் வந்து 1200னா. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம், ஸோ இவ்வளோ தான் ட்ராவல் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஒர்க் பிளேன் மாற்றி வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1000க்காகவா அதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன், ஜஸ்ட் அதை தான் பண்ணுறேன். அவுட்ருக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நான் ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அது எக்ஸாக இருக்கட்டும், ஒய்யாக இருக்கட்டும், ஜெட்டாக இருக்கட்டும், எந்த பிளேனுக்காகவும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து போத் அண்ட் அவுட்ரு இன்னர்னு இருக்குது. போத்னா ரெண்டு பக்கமுமே ரெண்டு டூல் பார்த்தா தனித்தனியாக பிரிச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த பாதியை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ஜாப்பை நகர்த்தி வச்சுட்டு அடுத்த பாதியை கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு அடுத்த அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? இது இது வந்து டூல் பாத் எடிட்டிங்கில் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பட்டன் ஏரியா இருக்குது, அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு கான்டூர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளேயே நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு மூவ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டூல் பாத் செக்மெண்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் ஒரு டூல் பாத் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனோட எக்ஸ்பிச் என்ன, எவ்வளோ காப்பி வேணும்னு மட்டும் நான் என்டர் பண்ணுறேன். காப்பி வந்து 2 காப்பி வேணும். எக்ஸ்பிச் என்னன்னு வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து 40, அதாவது இந்த பட்டன் டு அந்த பட்டன் வந்து 40 இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நான் வந்து மறுபடியும் வந்து அதுக்காக தனி பவுண்டரி போட்டு எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ மூவ் மெத்தட் மட்டும் இல்லை, அதில் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே வந்துட்டு ரொட்டேட் மெத்தட் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து சம்திங் வந்து சில ப்ரொஃபைல்லாம் வந்து பேட்டர்ன் ஷேப்பில் இருக்கும். அதாவது இந்த ப்ரொஃபைல் எப்படியே இருக்கும், 90 டிகிரி அந்த சைடு அதே மாதிரி இருக்கும், இல்லை 60 டிகிரி அந்த சைடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் வந்துட்டு 90 டிகிரிக்காக எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு எத்தனை காப்பியாக எடுக்கணும், ஸோ என்ன ஆங்கிளுக்காக கொடுத்தா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்னொரு டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் எந்த டூல் பாத்துமே வந்து வெரிஃபை ஆகலை. ஸோ வெரிஃபை ஆகுறதுக்குமே வந்துட்டு டூல் பாத் எடிட்டிலேயே வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயே போயிட்டு நம்ம ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதிலே டூல் பாத் எடிட்லேயே வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? நான் உள்ளே போகிறேன். கொலிஷனுக்காகவும் பார்க்கலாம், கவுஜுக்காகவும் பார்க்கலாம். கொலிஷன்னா வந்து ஹோல்டர் வந்து மாடலில் இடிக்குதான்னு பார்க்குறது. கவுஜ் வந்து டூல் வந்து முட்டுதா, இடிக்குதா மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை மாடலை வச்சு பார்க்கலாம், ஸ்டாக் மாடலை வச்சு பார்க்கலாம். ஸோ அதை மாதிரி மேபி டச் ஆச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் டூல் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து கவுஜ் மட்டும் செக் பண்ணுறேன். கவுஜ் செக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு, டிக் மார்க் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸுமே இதில் பண்ணிக்கலாம். இதே ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த மிரர் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது தான். இப்போ எனக்கு டபுள் கேவிட்டி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 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 ஒரு டூல் பாத் இருக்குல்ல, அந்த பட்டன் ஷேப் டூல் பாத்து. ஸோ அது அப்படியே எனக்கு மிரராக அந்த பக்கமும் வேணும். மேபி அதாவது இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் அப்படியே மிரராக அந்த பக்கமும் வேணும்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மிரர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மிரர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். மிரர் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? மிரர் மிரர் நம்ம எந்த எந்த அதாவது எந்த பிளேனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வால்வ்ஸ் ஏ மிரர் ஆட்டோமேட்டிக் அப்பண்டிங் பிஹேவியர். அதாவது என்னன்னா வந்துட்டு ஒரே டூல் பாத்தில் இதையும் மிரரையும் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கான பாசிபிள் இல்லைன்னு சொல்லுது. சரிங்களா? நம்ம ஓகே கொடுத்தாச்சு, ஆனால் கீழே வந்து டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோலையும் ஆரோ மார்க்கையும் பிடிச்சி மேலே உள்ள டூல் பாத்தில் வச்சோன்னா இதை ரெண்டையும் நான் அப்பன் பண்ணிக்கிறேன், அதாவது சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துட்டு
ரெண்டையுமே வந்து ஒரே டூல் பாத்தில் ரன் பண்ணலாம். இல்லை என்ன தனித்தனியாக தான் இன்சர்ட்டாக ஓட்ட போகிறேன்னா தனித்தனியாக வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூல் பாத் எடிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மும். அதிலே வந்து மல்டிபிள் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரோடாக இருக்கட்டும், இல்லை லூஸ் இன்செர்ட்டாக இருக்கட்டும். ஒரு லூஸ் இன்செர்ட் ஒரே ஷேப்லேயே வந்துட்டு ஒரு 8 இன்செர்ட் 10 இன்செர்ட் இருக்குது. நீங்கள் ஃபிக்சடில் பிடிக்கிறீங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒன்றுக்காக ஒர்க் பிளேன் செட் பண்ணிவிட்டு XY ஆப்செட் என்னன்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டா எத்தனை காப்பி வேணும்னு ஓகே கொடுத்துட்டா ஆல்ரெடி நீங்கள் டூல் பாத் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த டூல் பாத் எல்லாமே வந்து காப்பி ஆயிரும் XYZ பிச்சுக்காக. ஸோ நீங்கள் மிஷினில் ரன் பண்ணும்போதும் ஒரு 8 இன்செர்ட்டை வந்து ஃபிக்சரில் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா ஒன்றுக்கு மட்டும் ஒர்க் பிளேன் எடுத்துட்டு இந்த ஆல்ரெடி டூல் பாத் எல்லாமே காப்பி ஆகிருக்குல்ல, போஸ்ட் எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸி, அதாவது ஒன்றுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை இருந்தாலும் சேம் சைஸுக்கு ஃபிக்ஸோட பிச் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு அடுத்த பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 5th ஆக்சிஸ்க்காக, அதாவது டைனமிக் மிஷின் கண்ட்ரோல். அது எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ வந்துட்டு இங்கே டூல் இருக்குது. ஓகேங்களா? இந்த டூல் அப்படின்னா ஷார்ட் டூலாக இருக்குது. ஆனால் வந்து இன்செர்ட்டில் ப்ரொஃபைல் கீழே வர ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பவர் மில்லில் நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி மிஷின் மாடலு, அப்புறம் ஸ்பிண்டில் மாடல் இதெல்லாம் ஈஸியாகவே கொண்டு வந்துக்கலாம். இதை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது கூட பேசியிருப்போம். நம்ம ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். டூல் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக பிடிச்சிருக்கு தெரியுதுங்களா? இந்த ஷார்ட்டாக பிடிச்சிருக்கிறதுனால கீழே வரைக்கும் ரன் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா வந்து டூலும் இடிக்கும், ஸ்பிண்டிலும் இடிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டைனமில் டூல் பாத் எடிட்டில் வந்துட்டு டைனமிக் மிஷின் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஆக்சிஸ்க்காக 5th ஆக்சிஸ் மிஷின்னா நமக்கு தெரியும் அதில் என்ன ஆக்சிஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு. அந்த ஆக்சிஸ்க்காக நம்மளே மேனுவலாக டில்ட் பண்ணி விட்டுட்டு, சரிங்களா, சிமுலேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ப்ளஸ் என்னன்னா வந்துட்டு 2 ஆங்கிளுக்காக நம்ம டில்ட் பண்ணியிருப்போம். அந்த ஆங்கிள் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால மிஷினில் ஆங்கிள் மூவ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்காது ஒரு டைம் டில்ட் ஆனதோட சரி. ஸோ தென் வந்து டூலும் ஷார்ட்டாக பிடிக்கிறதுனால நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5th ஆக்சிஸில் கூட நம்ம வந்து டூல் பாத் எடிட்டிங் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைனாமிக் மிஷின் கண்ட்ரோலு. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 ஆங்கிளுக்காகவும் டில்ட் ஆகிருக்கு, அதுக்காகவே ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஓகேங்களா? தென் வந்துட்டு இன்னொன்று பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு மாடல் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ. சரிங்களா? மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு இன்செர்ட் மாடல் தான். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். அது என்னென்னா ஆட்டோமேட்டிக் அதாவது கொலிஷன் அவாய்டன்ஸ் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் காமிக்கிறேன். இங்கே தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் அதை வந்து டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வந்து அது வந்து 3 ஆக்சிஸ்க்காக தான் ரன் ஆகும். 3 ஆக்சிஸ்க்காக ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சிங்ஃபிட் ஹோல்டர் வந்துட்டு ப்ரொஃபைலில் இடிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்டாக பிடிச்சிருப்போம், லென்த்தாக பிடிச்சிருந்தா இடிக்க போகிறதில்ல. பட் ஷார்ட்டாக பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ப்ரொஃபைலில் வந்து கவுஜ் ஆகும். கண்டிப்பாக டூல் வந்து கவுஜ் ஆகும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக இறங்கி ஓடுது, பட் ஆனால் வந்து ப்ரொஃபைலில் வந்து இது கவுஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே இது வந்து செகண்ட் ப்ரோக்ராம் நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கொலிஷன் அவாய்டன்ஸை நான் டிக் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நான் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கேன். இதில் சிமுலேஷனுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சு காமிக்கிறேன். சிலதெல்லாம் வந்து சிமுலேஷனே ரொம்ப டைம் எடுத்துக்கும் பெரிய இன்செர்ட்லாம் வரும்போது. ஆனால் இதில் சிமுலேஷனுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிமுலேஷனாக இருக்கட்டும், டூல் பாத் கால்குலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து சிஸ்டத்தோட எல்லா கோரையுமே யூட்டிலைஸ் பண்ணி பவர் மில் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ரன் ஆகாம வந்து டில்ட் ஆகி ரன் ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டிக் தான் கொடுத்தோம். சாஃப்ட்வேரே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஆங்கிளில் டில்ட் ஆனால் ஜாப்பில் வந்து ப்ரொஃபைலில் வந்து இடிக்காது அப்படின்னு டிசைட் பண்ணி அதுவே டில்ட் ஆகி ரன் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து இதில் இருக்குது. தென் வந்துட்டு அடுத்த பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ரஃபிங் மாடல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு இன்செர்ட் மாடலு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரஃபிங் ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் ஸ்டெப் டவுனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 8 mm ஸ்டெப் டவுன் கொடுத்துருக்கேன். நான் 1 mm கொடுக்குறேன். சரிங்களா? ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? கால்குலேஷன் டைமுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல எல்லா சிஸ்டத்தோட எல்லா பாருங்கள் ரஃபிங் ப்ரோக்ராம் இவ்வளோ சீக்கிரமாக கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்கலான்னா இதுலேயே வந்துட்டு டிவைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டூல் பாத் எடிட்டிங்லேயே. சரிங்களா? அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா?
நான் இப்போ இதோட ப்ரோக்ராம் டைம் எவ்வளோன்னு மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது சரிங்களா இந்த ஹைஃபீட் கட்ரு. சில பெரிய இன்செட்லாம் இருக்கும்போது 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஓடும். கண்டினியூஸாக ஹைஃபீட் கட்டுற அவ்வளோ நேரம் ஓட்ட முடியாது. ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா இன்செட் மாற்றுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராமை கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம டூல் பார்த்தே டிவைட் பண்ணலாம். அதுக்கே டிவைட் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஆங்கிளுக்காக, டைரக்ஷனுக்காக, லென்த்துக்காக, டைமுக்காக எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ டைமுக்காக வந்துட்டு நான் ஒரு 40 மினிட்ஸ்க்காக கட் பண்ணணும்னு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 10 மணி நேரம் ஓடுற ப்ரோக்ராமும் 1 ஹவர் 1 ஹவர்னு கொடுத்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு 10 டூல் பார்த்தா அதுவே வந்து பிரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொடுத்தது வந்து 3 டூல் பார்த்தா வந்து பிரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இது ஒரு டூல் பார்த்து, அடுத்த ஒரு 40 மினிட்ஸ்க்காக அடுத்த டூல் பார்த்து, அடுத்த மீதி இருக்கிறது ஒரு டூல் பார்த்து ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து டிவைட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து டூல் பாத் எடிட்டிங் மெனுவில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. டூல் பாத் எடிட் ஃபீச்சர்ஸ் இவ்வளோ இருக்குது. இது வந்து நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மேபி பவர் மில் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு பவர் மில் மற்ற சாஃப்ட்வேரை விட பவர் மில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதுவுமே இதை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. தென் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ், டவுட்ஸ், ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். மெசேஜ், சேட்டில் கூட சொல்லலாம். சரி, ஓகே ஓகே சார். சரி, ஓகே. ஜஸ்ட் இன்ட்ரோ, என்னோட கம்பெனி பற்றி மட்டும் சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும். இஎஸ்எம் கேட்ஸ் ஆப் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் 2லேயுமே எங்களோடது இருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆத்தரைஸ்ட் பார்ட்னர், ஆட்டோடெஸ்கோட கோல்ட் பார்ட்னர். கேடு, கேம், சிஐ எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். அது போக ஆன்சிஸ் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர், தென் வந்துட்டு ஹெசகனோட விசி ஷீட் மெட்டல் டை டிசைனிங் சாஃப்ட்வேர், அப்புறம் ப்ரோ மாடல் வச்சுருக்கோம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பிளானிங்க்கு, அப்புறம் சிம்லாப் வச்சுருக்கோம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அப்புறம் கெடேஷியோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ரிப்பரேஷனுக்கு, அப்புறம் விஸ்வாயர் ஜென் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அண்ட் பலூனிங். ஸோ இந்த மாதிரி ஆட்டோடெஸ்கோட கோல் பார்ட்னர். அது போக இத்தனை சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஆத்தரைஸ் பார்ட்னராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டியும் எங்ககிட்ட இருக்குது. கேட் கேம் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதை வந்து ரியல் டைமில் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ மிஷின்ஸ் எங்ககிட்டயே சின்ன விஎம்சி மிஷின் செட்டப் இருக்குது. ஜஸ்ட் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டிராயிங் கன்வர்சேஷனு, அதாவது A0 CAD இமேஜ் பிரிண்டிங், அப்புறம் 2D 3D மாடலிங் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும். தென் வந்து அமோனியா பிரிண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து ப்ரோக்ராம் சர்வீஸு, மில்லிங்கு, டர்னிங்கு, டர்ன் மில்லு, ஃபிஃப்த் ஆக்சிஸு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராம் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து பிளாட்டர்ஸ், எப்சனோட டைரக்ட் டீலரு. ஃப்ளாட்டர்ஸ், எல்லா விதமான ஃப்ளாட்டர்ஸ், அப்புறம் டிஷர்ட் பிரிண்டிங்கு, ஸோ இந்த மாதிரி 2D பிரிண்டிங்கு, ஸோ எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 1 ஹவருக்கு வந்து A0 பிரிண்ட் வந்து 150 பிரிண்ட்ஸ் வர அளவுக்கான ஃப்ளாட்டர்ஸ் முதற்கொண்டு எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. தென் வந்துட்டு இது ஆக்சுவலாக காந்திபுரத்தில் எங்களோட ஆஃபீஸு ஓகேங்களா. இது வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் மேஜராக சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் வித் கேரளாவில் கிராப்ஸ்மேன் ஆட்டோமேஷன் எங்களோட மெயின் கஸ்டமர். அப்புறம் ராயல் என்ஃபீல்டு, சாந்தி கேர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், ஜெனட்டிக்ஸு, அப்புறம் வந்து எல்கி பம்ப்ஸு, சிஆர்ஐ பம்ப்ஸு, கேரளா சிப்கோ. ஸோ இந்த மாதிரி மல்டி கம்பெனிஸ்க்கு நாங்கள் ஃபுல்லாக ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட், ஆன்சிஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து எங்களோட யூடியூப் சேனல், விஎஸ்எம் கேட் சாஃப்ட் லேர்னிங் சேனல். ஸோ ரெகுலராக வெபினார் இங்கேயும் அப்லோட் பண்ணுவோம். ஃபர்தராக இன்னும் நிறைய வெபினார் இருக்குது. வீக்லி 2 வெபினார்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்தராக வெபினார்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஓகே சார். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்துட்டு சம் டெக்னிக்கல் குரீஸ்க்கு வந்து சரவணன், டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இது என்னோட நம்பர் ஓகேங்களா. இது மை மெயில் ஐடி. ஸோ எதுவும் இருந்துச்சுன்னா இதுக்கு கால் பண்ணலாம். தென் வந்து ட்ரைனிங் அண்ட் கமர்ஷியல் குறிக்கு கிஷோர்ஸ், இது அவரோட நம்பர், இது அவரோட மெயில் ஐடி. ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தென் வந்துட்டு அப்கமிங் வெபினார்ஸ் ஓகேங்களா. ஸோ தென் வந்து 14th ஜூன் ஃப்ரைடே வந்துட்டு இன்வெர்ட்டரோட மோல்ட் டிசைன் பற்றி எங்கள் டீமில் உள்ளவர் எடுப்பாங்க. தென் வந்து 19th ஜூன் வந்துட்டு வெனஸ்டே ஆட்டோகேட் மெக்கானிக்கல். ஸோ அது ஒரு 30 மினிட்ஸ் என் டீமில் உள்ளவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு 21th ஜூன் வந்துட்டு டிராயிங் ரிலீஸ் ப்ராசஸ். ஸோ அதை பற்றி எங்கள் டீமில் உள்ளவங்க வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ.